மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அரசாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு விளங்குவதாக ஆளுநர் பெருமிதம் தெரிவித்தார். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் போன்றவை ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றும் ஆளுநர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா உரையுடன் பேரவைக் கூட்டம் இன்று தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த ஆளுநர், மக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் அரசாக தமிழக அரசு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் மொழியை வளர்க்க பல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த ஆளுநர், தமிழ் மொழி பயன்பாட்டை ஊக்கப்படுத்தி வளர்த்திட தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 42 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், மதுரையில் உள்ள உலக தமிழ்ச் சங்கம் மற்றும் தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 43 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் கட்டடங்கள் கட்டி கட்டமைப்பை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை தமிழ் அகதிகள் தாயகம் திரும்புவதற்கான உகந்த சூழலை உருவாக்க தேவையான போதிய பொருளாதார மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சிறுபான்மை தமிழர்களின் சுயாட்சி மற்றும் ஜனநாயக உரிமைகள் முழுமையாக மீட்கப்பட்டு இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்ட பின்னரே தமிழகத்தில் வாழும் அகதிகள் தாயகம் திரும்புவது குறித்து சிந்திக்கப்படும் என்பது தமிழக அரசின் கருத்தாக அமைந்துள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார். மக்களுக்கு மின்னணு சேவைகளை வழங்குவதில் நமது நாட்டிலேயே முதல் 3 மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக ஆளுநர் பெருமிதம் தெரிவித்தார். ஏழைகளுக்கும் மத்திய வருவாய் பிரிவினருக்கும் கம்பிவட தொலைக்காட்சி சேவைகளை குறைந்த விலையில் அளிப்பதற்காக தொடங்கப்பட்டு முடங்கி இருந்த மாநில அரசு நிறுவனமாகிய தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு புத்துயிரூட்டும் தமிழக அரசின் முயற்சி வெற்றியடைந்துள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவிக்கு டிஜிட்டல் உரிமை பெறுவதற்கான தீவிர முயற்சிகளை தொடர்ந்து தமிழக அரசு எடுத்து வருவதாக ஆளுநர் குறிப்பிட்டார். மத்திய திட்டக்குழுவை கலைத்து இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கான தேசிய அமைப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசின் முடிவை தமிழக அரசு வரவேற்பதாக ஆளுநர் தெரிவித்தார். தமிழக அரசு எடுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளின் பலனாக 2013-2014 ஆண்டில் தமிழக வரலாற்றில் 110.02 லட்சம் மெட்ரிக் டன் அளவு உணவு தானிய உற்பத்தி என்ற மிக உயர் அளவு எட்டப்பட்டதாகவும், 2013-2014 ஆண்டில் 6.14 லட்சம் மெட்ரிக் டன் என்ற சாதனை அளவுக்கு பயறுகள் உற்பத்தி செய்ததற்காக மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். விலையில்லா கறவை பசுக்கள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் வழங்கும் முன்னோடி திட்டத்தின் கீழ் இதுவரை 47,735 கறவை பசுக்களும் 21.91 லட்சம் வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. பொது விநியோக திட்டத்தின் மூலமாக விலையில்லா அரிசி, குறைந்த விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, கோதுமை மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்துள்ளதோடு, பண்ணை பசுமை காய்கறி கடைகள், அம்மா மருந்தகங்கள், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர் மற்றும் அம்மா உப்பு ஆகிய புதுமையான விலை கட்டுப்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்தி தமிழக அரசு கூடுதல் முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக ஆளுநர் புகழாரம் சூட்டினார். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் மூட்டை ஒன்றுக்கு 190 ரூபாய் என்ற சலுகை விலையில் சிமெண்ட் வழங்கும் அம்மா சிமெண்ட் திட்டத்தை தொடங்கியிருப்பது தமிழக அரசின் மேலும் ஒரு சாதனை என ஆளுநர் பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 4680 கோடி ரூபாய் செலவில் 2,40,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் மாநிலத்தில் உள்ள சுய உதவி குழுக்கள் 18,302 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் பெறுவதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருந்துள்ளது. சென்னை மாநகரத்தின் குறிப்பிட்ட தேவைகளை நிறைவு செய்ய ஆண்டுதோறும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சென்னை பெருநகர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 12 மாநகராட்சிகளை ஸ்மார்ட் நகரங்கள் திட்டத்தின் கீழ் சேர்க்க தமிழக அரசு விடுத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு விரைவில் ஏற்கும் என நம்புவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரையில் உயர்மட்ட வழித்தடத்தின் ஒரு பகுதியில் விரைவில் மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கப்படும்.
கடந்த 4 ஆண்டுகளில் மின் உற்பத்தி 3358 மெகாவாட் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதி நிறுவனத்திடமிருந்து 3572 கோடி ரூபாய் பெற்று மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார்.